ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் given by H.R. Whittaker. H.R. Whittaker proposed the five kingdom classification in 1969. 1969 தான் என்ன பண்ணியிருக்காரு, இதை நமக்கு கொடுத்துருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. திஸ் கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்டு எதை பற்றி எந்தெந்த கேரக்டரை வந்து பேஸ் பண்ணி இவர் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், ஸ்ட்ரக்சரு, ரிலேஷன்ஷிப்பு, ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் வச்சு தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வகைப்படுத்தியிருக்காரு. கிளாஸிஃபிகேஷன் என்னது வகைப்படுத்தியிருக்காரு. ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ 5 கிங்டமாக பிரித்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வகைப்படுத்தியிருக்காரு. அந்த 5 கிங்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 வகையான கிங்டம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை அண்ட் பிளான்ட் அனிமல். இது 5 தான். இப்போ அது ஒன்று நம்ம வந்து டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புரோட்டிஸ்டா வந்து என்னென்ன இருக்கும் புரோட்டிஸ்டா கிங்டம்ஸில் என்னென்ன இருக்கும் பார்த்தோன்னா அல்கை, புரோட்டோசோவா இதெல்லாம் வந்து இருக்கும். மொனீராவில் பாக்டீரியா, ஃபங்கையில் மஷ்ரூம்ஸ், ஈஸ்ட்டு, மோல்டு இதெல்லாம் ஃபங்கை. அப்புறம் பிளான்ட்டில் தெரியும் பிளான்ட் செல்ஸ், அனிமலில் அனிமல். ஆர்கானிசம்ஸ் வந்து 2 டைப்ஸ், ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோட்டிக். ப்ரோகாரியோட்டிக் வந்து சிங்கிள் செல்லுலார், யூனிசெல்லுலார். யூகாரியோட்டிக் வந்து சிங்கிள் செல்லுலாராகவும் இருக்கும், மல்டி செல்லுலாராகவும் இருக்கும். யூனினாலே வந்து சிங்கிள், மல்டி செல்லுலார் வந்து நமக்கு தெரியும். ஒரு செல்லேருந்து 2 செல், 2 செல்லேருந்து 4 செல், 4 செல்லேருந்து 8 செல், அந்த மாதிரி வர்றத வந்து மல்டி செல்லுலார். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூ, ஒரு ஒயிட் டிஷ்யூலேருந்து ஆர்கன் வந்து ஆர்கன் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் வரும். அதான் வந்து மல்டி செல்லுலார். அப்புறம் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து செல்வாலுடனும் இருக்கும், செல்வால் இல்லாமலேயும் இருக்கும். செல்வால் இல்லாமல் இருக்கிறது தான் அனிமல்ஸ், செல்வாலுடன் இருக்கிறது வந்து பிளான்ட்டு, ஃபங்கை. ஓகேங்களா. அப்புறம் இந்த செல்வால் இல்லாமல் இருக்க அந்த ஆர்கானிசம்ஸ் எப்படி உணவு எடுத்துக்கணும், ஃபோட்டோட்ராஃபிக், ஹெட்ரோட்ராஃபிக்ன்ற மெத்தட்லேருந்து உணவு எடுத்துக்கும். இந்த சார்ட்டை நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும் இது நல்லா. 5 கிங்டம்ஸ் என்னென்னா மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட் அண்ட் அனிமல். என்னென்ன கேரக்டரை வச்சு வகைப்படுத்திருக்காரு பார்த்தோம் அப்படின்னா செல் டைப்ஸ், செல் வால், நியூக்ளியர் மெம்பரைன் அண்ட் பாடி ஆர்கனைசேஷன், மேட் ஆஃப் நியூட்ரிஷன். இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா வகைப்படுத்தியிருக்காரு. மொனீரா செல் டைப் வந்து ப்ரோகாரியோட்டிக், புரோட்டிஸ்டா யூகாரியோட்டிக், ஃபங்கை யூகாரியோட்டிக், பிளான்ட் யூகாரியோட்டிக் அண்ட் அனிமல் செல்ஸும் யூகாரியோட்டிக் தான். ப்ரோகாரியோட்டிக், யூகாரியோட்டிக் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது தெரியும், ஏன் மொனீரா வந்து ப்ரோகாரியோட்டிக்காக இருக்குது, மற்றதெல்லாம் ஏன் யூகாரியோட்டிக்காக இருக்குன்ட்டு. ப்ரோகாரியோட்டிக் செல் வந்து யூனிசெல்லுலாராக மட்டும்தான் இருக்கும் யூகாரியோட்டிக் வந்து யூனிசெல்லுலாரும் இருக்கும், மல்டி செல்லுலாராலும் இருக்கும். இப்போ மொனீரா வந்து ஒன்லி யூனிசெல்லுலாராலாம் ஆனது, அதனால் அது வந்து ப்ரோகாரியோட்டிக். செல்வால் வந்து நான் செல்லுலோஸ். அப்புறம் அது எதால் ஆயிருக்குன்னா பாலிசாக்ரேட் அமினோ ஆசிடால் மட்டும்தான் ஆயிருக்கு, செல்லுலோஸால் அது வந்து எதுவும் ஆகலை. புரோட்டிஸ்டா வந்து ப்ரெசன்ட் இன் சம், ஃபங்கை ப்ரெசன்ட் வித் கைண்டின். ஃபங்கையில் வந்து செல்வால் இருக்குது, அது வந்து கைண்டினால் மேடப் ஆகிருக்கு. பிளான்ட்லேயும் வந்து செல்வால் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது, செல்லுலோஸால் ஆனால் செல்வால் வந்து மேடப் ஆகிருக்கு. அனிமலில் வந்து ஆப்சண்ட். ஓகே, அடுத்ததாக வந்து நியூக்ளியர் மெம்பரைன். மொனீராவில் வந்து ஆப்சண்ட், அதாவது நியூக்ளியர் மெம்பரைன் வந்து மொனீராவில் இல்லை. புரோட்டிஸ்டாவில் ப்ரெசண்ட் இருக்குது, ஃபங்கைலேயும் ப்ரெசண்ட், பிளான்ட்லேயும் வந்து ப்ரெசண்ட், அனிமல்லேயும் வந்து ப்ரெசண்ட். நியூக்ளியர் மெம்பரைன் வந்து மொனீராவில் மட்டும்தான் கிடையாது, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமல் இது எல்லா செல்லுலேயுமே வந்து என்ன இருக்குது, நியூக்ளியர் மெம்பரைன் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஒரு நிமிஷத்தை பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், பிளான்ட் செல்லில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. பாருங்கள், ஃபங்கல் செல்லில் கூட நியூக்ளியஸ் இருக்குது, பிளான்ட் செல்லையும் இருக்குது. பாருங்கள், அனிமல் செல்லில் கூட இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. ஆனால் மொனீராவில் இல்லை பார்த்தீங்களா, மொனீராவில் வந்து இல்லை, நியூக்ளியாய்டு தான் இருக்குது, அது டிஎன்ஏ.
அடுத்து பாடி ஆர்கனைசேஷன் பாருங்கள். பாடி ஆர்கனைசேஷன் வந்து மொனிராவில் வந்து செல்லுலர், ப்ரோட்டிஸ்டாவில் செல்லுலர், ஃபங்கையில் வந்து மல்டி செல்லுலார், அப்புறம் லூஸ் டிஷ்யூஸ், இது ரெண்டத்தோட வந்து ஃபங்கையாக இருக்குது. எதுனா பாடி ஆர்கனைசேஷன். பிளான்ட்டில் வந்து டிஷ்யூ ஆர்கன், அனிமலில் வந்து டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம். ஓகே, அடுத்தது வந்து மேட் ஆஃப் நியூட்ரிஷன், அதாவது உணவு வந்து எப்படி எடுத்துக்கிட்டு பார்க்க போகிறோம். அப்புறம் மொனிரா வந்து ஆண்ட்ரோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் இது 2 முறையில் வந்து உணவை எடுத்துக்குது. ஆண்ட்ரோட்ராஃபிக்கில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று கீமோசைன்தட்டிக் அண்ட் இன்னொன்று வந்து ஃபோட்டோசைன்தட்டிக். ஹெட்ரோட்ராஃபிக்லேயும் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து சாப்ரோஃபைட்டிக், இன்னொன்று வந்து பேராசிட்டிக். இப்படி 2 முறை இருக்குது. அதாவது வந்து உணவை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு. சரி, இப்போது கீமோசைன்தட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை வந்து உணவாக எடுத்துக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக் வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக வந்து உணவை எடுத்துக்கும். ஹெட்ரோட்ராஃபிக்கில் வந்து சாப்ரோஃபைட்டிக், அதாவது வந்து அப்படின்னா டெட் செல்லேருந்து உணவு எடுத்துக்கும். பேராசிட்ஸ்னால் வந்து மற்றொரு உயிரினத்தை வந்து சார்ந்திருக்கும் உணவுக்காக. ஓகேங்களா. அப்புறம் ப்ரோட்டிஸ்டா வந்து ஆட்ரோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக். ப்ரோட்டிஸ்டாவில் ஆட்டோட்ராஃபிக் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்கை ஹெட்ரோட்ராஃபிக். அப்புறம் ஹெட்ரோட்ராஃபிக்கில் வந்து இந்த 2 டைப்ஸுமே வந்து ஃபங்கை வந்து உணவாக எடுத்துக்குது. ஹேட்ரோட்ராஃபிக் வந்து என்ன பண்ணுறதில்ல, இங்கே உணவாக வந்து எடுக்கலை. அதாவது ஹேட்ரோட்ராஃபிக் மூலமாக வந்து இது வந்து உணவை எடுத்துக்கல. ஒன்லி ஹெட்ரோட்ராஃபிக் மூலமாக மட்டும்தான் ஃபங்கை என்ன பண்ணுது, உணவை வந்து எடுத்துக்குது. அந்த 2 டைப்ஸாலையும். ஓகேங்களா. பிளான்ட் வந்து ஆட்ரோட்ராஃபிக். பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒளிச்சேர்க்கை மூலம் தான் வந்து தாவரங்கள் என்ன பண்ணுது, உணவை வந்து எடுத்துக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அனிமல் வந்து ஹெட்ரோட்ராஃபிக். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனிமல் வந்து ஹெட்ரோட்ராஃபிக். ஹெட்ரோட்ராஃபிக்கில் வந்து இப்படி நான் உணவை எடுத்துக்கோம் அப்படின்னா பிற உயிரினங்களை சார்ந்தது அது வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்ணிக்குள்ளே வந்து புழு, அது சின்ன சின்ன பாக்டீரியா பாசைகள்லாம் வந்து சார்ந்து புழுக்கள் இருக்கும். புழுக்களை சார்ந்து சின்ன சின்ன மீன்களை சார்ந்து பெரிய மீன்கள், அந்த மாதிரி. அப்புறம் வந்து தவளை வந்து பாம்பு சாப்பிடும், பாம்பை வந்து பருந்து சாப்பிடும். இந்த மாதிரியும் வந்து அனிமல்ஸ் வந்து உணவுலாம் எடுத்துக்கும். ஹெட்ரோட்ராஃபிக். ஓகேங்களா. அப்புறம் இது இன்னொரு வாட்டி பார்த்துடலாங்களா. 5 கிங்டம் க்ளீனாக ஷார்ட் ஃபார்மில் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி. என்னுடைய வாய்ஸே வந்து கொஞ்சம் திக்கி தகமாரி சொல்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வி ஆர் நியூ யூடியூபர்ஸ். ஸோ ஒரு பதட்டம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. போக சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ்னால் கண்டிப்பாக கிளியராக இந்தமாரி ஒரு திணறி அந்த மாதிரி நிலமை க்ளீனாக உங்களுக்கு போடுவேன் வீடியோஸ். நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஏதாவது புரியல அப்படின்னா கூட எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா. சரி, இது வந்து ஷார்ட் ஃபார்மில் பார்த்துடலாங்களா. 5 கிங்டம் என்னென்ன பார்த்தோன்னா மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட் அண்ட் அனிமல். இது வந்து என்னென்ன கேரக்டரால் வந்து நம்ம பிரித்து வைக்கிறோம், வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா செல் டைப், செல் வால், நியூக்ளியர் மெம்பரைன், பாடி ஆர்கனைசேஷன், மேட் ஆஃப் நியூட்ரிஷன். இதால் வந்து எல்லாமே என்ன பண்ணுறோன்னா நம்ம பிரித்து வைக்கிறோம் இந்த 5 கிங்டம்ஸ்லேயும். ஓகேங்களா. இப்போ செல் டைப் வந்து எப்படி இருக்குது மொனிராவில், ப்ரோட்டிஸ்டாவில் எப்படி இருக்குது, ஃபங்கையில் எப்படி இருக்குது, பிளான்ட்டில் எப்படி இருக்குது, அனிமலில் எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரித்து வைக்கிறோம். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஆர்கன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து இருக்குது. அது வந்து நம்ம என்னன்னு தெரியலை நமக்கு, அது வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம லேபில் வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு இப்போ வந்து செல்வால் வந்து இருக்குது. அது செல் டைப் வந்து யூகேரியோட்டிக்காக இருக்குது. அது நம்ம வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அது செல் டைப் வந்து யூகேரியோட்டிக்காக இருக்குது. செல்வால் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது, கைண்டினால் ஆகிருக்கு. அப்புறம் நியூக்ளியர் மெம்பரைன் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. பாடி ஆர்கனிசம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மல்டி செல்லுலராக இருக்கும். அப்போது அது எப்படி உணவு எடுத்துக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அது வந்து ஹெட்ரோட்ராஃபிக்காக இருக்குது. அப்போது இந்த பண்புகள்லாம் எதில் இருக்குது,
நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கொடுத்து வச்சிட்டார் யார், ஹாரச் விக்டர் வந்து நம்ம கொடுத்து வச்சிட்டாரு. ஃபங்கையில் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய கேரக்டர்லாம் அப்படின்னா எப்படி இருக்குது, நம்ம கையில் இருக்கிற அந்த ஆர்கானுக்கும் அந்த ஆர்கானிசம்ஸ்க்கும் வந்து அந்த பண்பெல்லாம் இருக்குது. அப்போது அது நம்ம கையில் இருக்கிறது என்ன ஒரு ஆர்கானிசம்ஸ், ஃபங்கை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆர்ஜே பயாலஜி என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.